இன்று காலை கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு தேநீர் கடையில் நிகிதா அவரது தாயார் மற்றும் கார் ஓட்டுநருடன் இருந்ததாகவும் இதனை ஒருவர் செல்போனில் பதிவு செய்து காவல்துறைக்கு தகவல் அளித்ததாகவும் தெரிகிறது. இருப்பினும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுமார் 2 மணி நேரம் தேநீர் கடையில் இருந்த நிகிதா பின்னர் கோவை நோக்கி காரில் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா தான் எங்கும் தப்பி ஓடவில்லை, ஒளிந்து கொள்ளவில்லை என்று கூறி ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். நகை தொலைந்தது குறித்து மட்டுமே புகார் அளித்தேன். அஜித்குமார் மரணம் குறித்து காவல்துறை மூலமாகவே நான் அறிந்து கொண்டேன். இது மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது என அவர் கூறியுள்ளார். மேலும் தனக்கு IAS அதிகாரிகளுடன் தொடர்புள்ளதாக வெளியான குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்துள்ளார். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் குறித்து மீண்டும் கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது.